தமிழுக்காக உயிரை விட்டவர்கள் நாங்கள். நடிகர் கமலஹாசன். தமிழுக்காக உயிரை விட்டவர்கள் தமிழர்கள் என கமலஹாசன் தெரிவித்துள்ளார். அதனால் மொழி விவகாரத்தில் தமிழர்களுடன் விளையாட வேண்டாம் என்றும் எந்த மொழி வேண்டும் என தங்களுக்கு தேர்ந்தெடுக்க தெரியும் எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் மிக தாமதமாக தான் அரசியலுக்கு வந்ததாகவும் 20 ஆண்டுகளுக்கு முன்பே கட்சி தொடங்கியிருந்தால் இப்போது தன்னுடைய இடம் வேறு மாதிரி இருந்திருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மூச்சு விடாமல் 100 மலர்களின் பெயரை சொன்ன நடிகர் சிவக்குமார். ஓவியம் வரைதல், சங்க இலக்கியங்களின் மீது நாட்டம் என நடிகர் சிவக்குமார் நடிப்பை தாண்டி நம்மை ஆச்சரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். சென்னையில் பள்ளி விழாவில் கலந்து கொண்டவர் மூச்சே விடாமல் தொடர்ந்து 100 பூக்களின் பெயர்களை சொல்லி மெய் சிலிர்க்க வைத்துள்ளார். வரிசையாக பூக்களின் பெயரை சொல்லி முடித்து, இந்த பூக்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தூவி நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என ஆசீர்வதித்தார் நடிகர் சிவக்குமார். ஈடியின் அதிகார துஷ்பிரயோகம். இயக்குனர் சங்கர் தனது சொத்துக்களை முடக்கி அமலாக்கத்துறை அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக இயக்குனர் சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தில் ஈடி தனக்கு எந்த தகவலையும் முன்னரே வழங்கவில்லை என குறிப்பிட்ட அவர், இந்த நடவடிக்கைகளை அதிகாரிகள் இத்துடன் நிறுத்தாவிட்டால் சட்ட ரீதியில் மேல்முறையீடு செய்வேன் என அவர் தெரிவித்துள்ளார். எந்திரன் பட காப்புரிமை விவகாரத்தில் சங்கரின் ரூபாய் 10 கோடி சொத்துக்களை ஈடி முடக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. டிராகன் வைஸ் நீக் இரண்டில் எது பெஸ்ட்? நேற்று முன்தினம் வெளியான டிராகன் மற்றும் நீக் இரு திரைப்படங்களுமே ரசிகர்களிடம் நல்ல விமர்சனத்தை பெற்றுள்ளது. இரு படங்களும் காமெடி காதல் கலந்து ஃபீல் குட் ஜானரில் வெளியாகி இளைஞர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. இரண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சளைத்தது இல்லை என வெற்றி படங்களாக மாறியிருக்கும் நிலையில் நீங்கள் படம் பார்த்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.